கான்ட்ராக்ட். தாமஸ் ஹாப்ஸ் கீழே ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அண்ட் சோஷியல் கான்ட்ராக்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். யூபிஎஸ்சி இதை பேஸ் பண்ணி ரெகுலராக கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. இன்டைரக்டா ஜான் லாக் வச்சு கேட்பாங்க. பட் ஸ்டேட் ஆஃப் நேச்சர், சோஷியல் கான்ட்ராக்ட் ஆர் டூ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். சரி, தாமஸ் ஹாப்ஸ் ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறத எப்படி விளக்குறாரு, சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்ன, இதை நம்ம படிப்போம். முதல்ல தாமஸ் ஹாப்ஸ் ஹியூமன் நேச்சரை எப்படி பார்க்கிறாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாப்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஹியூமன் நேச்சரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அவையே பயத்துல தானே பிறகுறாரு. ப்ரீமெச்சூர் பேபி, ஐ அண்ட் ஃபியர் வேர் பார்ன் டுகெதர்னு சொல்றாரு. அப்போ we need to understand human nature. ஹியூமன் அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஹியூமன் இஸ் a matter in motion அப்படின்னு சொல்றாரு. தொடர்ந்து ஒரு அசைவு அல்லது ஆட்டம் இதிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளா யாரை பார்க்கிறாரு, ஹியூமன்ஸை பார்க்கறாரு. ரெண்டு விதமான மோஷன்ஸ்ல நம்ம தொடர்ந்து இருக்குமா. ஒன்னு வைட்டல் மோஷன், இன்னொன்னு வாலண்டரி மோஷன். வைட்டல் மோஷன் தான் என்னவா இருக்கும், இதை தவிர்க்க முடியாது. பாடிலி மூவ்மெண்ட்ஸ் சொல்லலாமா? சாரி புரியல, இல்ல சொன்னாதான் எடுக்கணும். வைட்டல் மோஷன்ஸ் அப்படின்னா the bodily motions, அது நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்காது. உதாரணத்துக்கு ஹார்ட் பீட், பிளட் ஃப்ளோ இல்லையா, இதெல்லாம் வைட்டல் மோஷன்ஸ், யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல். ஆன் தி அதர் ஹேண்ட் வாலண்டரி மோஷன்ஸ், வாலண்டரி மீன்ஸ் பேஸ்ட் ஆன் அவர் வில். ஸோ நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில செயல்பாடுகள் ஈடுபடுறோம் இல்லையா, இது வாலண்டரி மோஷன். ஸ்பீக்கிங், டேக்கிங் ஆக்ஷன்ஸ், ஓகே, இதெல்லாம் வாலண்டரி மோஷன்ஸ். வாலண்டரி மோஷன்ஸை அவர் என்னன்னு சொல்றாருன்னா என்டேவர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஐஏஎஸ் ஆபீசரா நீங்க ஆகணும்னு படிக்கிறீங்க, இது எப்படி பார்க்கலாம், வைட்டல் மோஷனா வாலண்டரி மோஷனா? வாலண்டரி மோஷன். உங்க ஹார்ட் பீட் வைட்டல் மோஷன். ஸோ இப்படிதான் ஹியூமன் நேச்சரை அவர் பார்க்கிறார். சரி, ஹியூமன்ஸுடைய ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஒன்று அந்த ஆப்ஜெக்டை நோக்கி போவோம் அல்லது அதுல இருந்து தூரம் வருவோம். ஓகேவா? நல்ல சாப்பாடு இருக்கு, நோக்கி போவோமா தூரம் வருமா? ஜென்ரலா நோக்கி போவோம். நெருப்பு பயங்கரமா எரியுது, என்ன பண்ணுவோம்? தூரம் வருவோம், சரியா? ஸோ ஆக்ஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ணும்போது ரெண்டு விதமான ஆக்ஷன்ஸ் சொல்றாரு. ஒன்று அப்பிடைட், இன்னொன்று அவர்ஷன். அப்பிடைட்னா ஆக்சுவல் மீனிங் பசி, பட் இங்க அப்பிடைட்ன்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், டிசைரா புரிஞ்சுக்கலாம், விரும்பி பண்றது அப்பிடைட். ஓகே, இன்னொன்னு அவர்ஷன். அவர்ஷன்னா வெறுப்பு. புரியுதா? அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாருமே இந்த அப்பிடைட்டையும் அவர்ஷனையும் வச்சுதான் நம்ம வாழ்க்கைய நடத்துறோமா. ஹியூமன்ஸ் ஆர் பண்டில்ஸ் ஆஃப் அப்பிடைட் அண்ட் அவர்ஷன்ஸ். உண்மைதானே? அதுல உண்மை இருக்கு இல்லையா? பிடிச்சதை செய்வோம், பிடிக்காத செய்ய மாட்டோம். சரி, இப்போ நம்ம அப்பிடைட் நோக்கி தானே போவோம். ஓகே, அப்பிடைட் வச்சு பார்க்கும்போது நிறைய டிசைர்ஸ் இருக்குமா? டிசைர்னா விருப்பம், லட்சியம், இதெல்லாமே டிசைர் தான். இந்த டிசைர் எல்லாருக்கும் முக்கியம். இந்த டிசைரை எதை வச்சு அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாருன்னா ரீசனை வச்சு அச்சீவ் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன் ரீசனை வச்சு பண்ணணும்னு சொல்றாரு? ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் தியரிஸ் ரீசனிங்கை பத்தி பேசுவாங்கல்ல. எஸ், நம்ம ரீசனிங்கை யூஸ் பண்ணி நம்மளுடைய டிசைர்ஸை அச்சீவ் பண்ணுமா, நம்ம பேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா. லாஜிக்கலா ஒரு பொண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஆப்போசிட் செக்ஸ் மெம்பரை பிடிச்சிருக்குங்க, அவர் அணுகி பேசலாமா? பேசலாமா? பேசக்கூடாதா? பேசலாம். ஆனா டிக்னிட்டி இருக்கணும் இல்லையா? கரெக்டா ஒரு முறை இருக்கணும். ரீசனிங்கை யூஸ் பண்ணணும்ல இல்லையா? ஒருத்தரை மிஸ்யூஸ் பண்ண நினைக்க கூடாது, அபியூஸ் பண்ண நினைக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அப்ப ரீசனை யூஸ் பண்ணி தான் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? டிசையரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் ஹாப்ஸ் சொல்றாரு. Humans are capable of reasoning. We use reasoning to satisfy our desires. புரியுதா?
இந்த டிசையர்ஸை நம்ம ரீசனை வச்சு அச்சீவ் பண்ணும்போது அட்டைன் பண்ணும்போது நம்ம எந்த புரிஞ்சுக்கிறோம்னா லாஸ் ஆஃப் நேச்சரை நம்ம புரிஞ்சுக்கிறோமா லாஸ் ஆஃப் நேச்சர். அது என்ன லாஸ் ஆஃப் நேச்சர்? லாஸ் ஆஃப் நேச்சருங்கிறது சில பிரின்சிபிள்ஸ். இந்த பிரின்சிபிள்ஸ் இருந்தாதான் சொசைட்டியில பீஸ் இருக்கும், ஆர்டர் இருக்கும். இதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர். புரியுதா? உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கு ஒரு படம் வருதா? என்ன படங்க? ஜனநாயகன் வருது, மாஸ் மூவி. ரைட்டா? அந்த ஆக்டருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஆக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவாங்களா? போவாங்க. புரியுதா? அது ஆசைதான், டிசைர் தானே. இந்த டிசைரை நான் எப்படி அச்சீவ் பண்ணோம்? ரீசன் மூலமா வச்சு. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரீசனை யூஸ் பண்ண மாட்டாங்க. 4 மணி ஷோவா, 5 மணி ஷோவா, 9 மணியா? ஓகே, இப்ப ரூல்ஸை மாத்திட்டாங்களா? ஒரு காலத்துல 4 மணிக்கு இருக்கும். ஊரே எங்க இருக்கும்? சினிமா தியேட்டர்ல தான் இருக்கும். லைன்ல நிப்பாங்களான்னா நிறைய பேர் நிக்க மாட்டாங்க. புரியுதா? அப்ப லாஸ் ஆஃப் நேச்சர் எங்க இருக்கா? இல்ல. பாருங்க, எதை யூஸ் பண்ணா லாஸ் ஆஃப் நேச்சர் இருக்கும்? ரீசனை யூஸ் பண்ணி டிசைர் அச்சீவ் பண்ணும்போது என்ன இருக்கும்? லாஸ் ஆஃப் நேச்சர் இருக்கும். 9 மணி ஷோல கூட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். சொல்லப்போனா அது இன்னும் மோசம். 9 மணிக்கு ஆம்புலன்ஸ் போவோம், ஸ்கூல் பஸ் போவோம், ரோட பிளாக் பண்ணுவாங்களா? பிளாக் பண்ணுவாங்க. பால் ஊத்துறது, பஞ்சாபிஷேகம், அது என்ன பண்றது, பஞ்சாமிரதத்தை ஊத்துறது, பெட்ரோல் ஊத்தி அபிஷேகம் பண்றது எல்லாம் நடக்கும். ஆம்புலன்ஸ் பிளாக் ஆகும், ஸ்கூல் பஸ் பிளாக் ஆகும். கரெக்டா? என்ன புரியுதா இல்லையா? நிறைய பேர், நான் எல்லாரையும் கூட்டம் சொல்ல, நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க. அப்போ பாருங்க, டிசைரை அச்சீவ் பண்ணுங்க. எதை வச்சு அச்சீவ் பண்ணுங்க? ரீசனை வச்சு அச்சீவ் பண்ணணும். அதை அச்சீவ் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அது என்னது? லாஸ் ஆஃப் நேச்சர். ஃபர்ஸ்ட் ஷோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகலாம், தப்பு இல்லை. ஆனா போனா டிக்கெட்டோட போகணும். ஓகேவா? கியூல நிக்கணும். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் தள்ளி விட்டுட்டோ எட்டி வச்சோ நான் முன்னாடி போக கூடாது. இதை ஃபாலோ பண்றேன்னா என்ன இருக்குங்க? லாஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு. தியேட்டர் வெளியே கத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா வழி விடணும். ஒருவேளை பொதுமக்கள் பிரச்சனைனா அந்த படத்தை நான் பார்க்கலாம் கூட பரவாயில்லன்னு எல்லாரும் சேர்ந்து விட்டும் கொடுக்கணும். அப்பதான் என்ன இருக்கு? லாஸ் ஆஃப் நேச்சர். இதுதான் ஹாப் சொல்றாரு. லாஸ் ஆஃப் நேச்சர்னா என்ன? தேர் பிரின்சிபிள்ஸ் த்ரூ விச் ஓகே we get peace, order and stability in the society. The laws of nature சிம்பிளா natural law அப்படின்னு நம்ம சொல்றோம். அரிஸ்டாட்டில் படிச்ச ஞாபகம் இருக்கா? நேச்சுரல் லா. ஓகேவா? இந்த லாஸ் ஆஃப் நேச்சர் ஆர் நேச்சுரல் லா இது எங்க இருக்கும்னா ஆல்ரெடி எங்க இருக்கு? நேச்சர்ல இருக்கு, இன்ஹெரண்டா இருக்கு. புரியுதா? தேர் இன்ஹெரண்ட்லி பிரசன்ட் இன் நேச்சர். ஏற்கனவே இருக்கு. ஆனா இதை நம்ம எப்படி உணர முடியும்னா ரீசனை வச்சு உணர முடியுமா? புரியுதா? ரோட்ல போற ஒரு 2 குழந்தைங்க அழுக்கா ட்ரெஸ் இல்லாம படுத்துக்கிட்டு இருக்காங்க. நேச்சுரலா ஏற்கனவே இருக்கு. அதை நான் உணரணும். நான் என்ன பண்ண? அந்த குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் ஏதாவது உதவி செய்யலாம். புரியுதா உனக்கு? ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருத்தர் வந்து ரோட்ல படுத்திருக்காரு, அடிபட்டு படுத்திருக்காரு, ஹெல்ப் பண்ணலாமா? பண்ணலாம். ஸோ லாஸ் ஆஃப் நேச்சர் ஆர் சம் பிரின்சிபிள்ஸ், சம் மாரல் பிரின்சிபிள்ஸ் ஆர் மாரல் லாஸ் ஆல்ரெடி பிரசன்ட் இன் நேச்சர் பட் அண்டர்ஸ்டுட் த்ரூ ஹியூமன் ரீசன். இதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர். இதை பத்தி யார் சொல்றா? தாமஸ் ஹாப்ஸ் சொல்றார். இப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் வரும். ஸ்டேட் ஆஃப் நேச்சர்னா என்னங்க? ஸ்டேட் ஆஃப் நேச்சருங்கிறது ஸ்டேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஹியூமன் சொசைட்டி தான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். சொசைட்டி இருக்கும், ஸ்டேட் இருக்காது. பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இருக்காது. மக்களை கவர்ன் பண்றதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்காது, அத்தாரிட்டி இருக்காது. இது பேர் தான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொன்னா கரெக்டா இருக்குமா? எஸ், பிரிமிட்டிவ் சொசைட்டி. நான் என்னங்க பிரிமிட்டிவ் சொசைட்டினா? பிரிமிட்டிவ்னா ஒரு முற்காலத்துல இருக்கிறது, முன்னாடி இருக்கிறது தான் பிரிமிட்டிவ். ஓகேவா? ரொம்ப பேசிக்கா இருக்கிறது. உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கன் இந்தியன்ஸ் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாரு. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. சரி, இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாமா? ரொம்ப வினோதமா இருக்கு, எப்படின்றத பார்ப்போம்.
இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. ஓகேவா? நோ ஸ்டேட், நோ ரூலர், ஒன்லி பீப்புள். அப்ப சமூகத்துல யார் இருக்கா? மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. எப்படி இருக்காங்க அதையும் வர்ணிக்கிறாரு. ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவலா. பாருங்க, ஆல் ஹாவ் ஃப்ரீடம். நான் இந்த சினிமா தியேட்டர் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? பாருங்க, 200 பேர் சினிமா தியேட்டருக்குள்ள இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு, எல்லாரும் ஈக்குவல் தான். யாரும் லைன்ல நிக்க மாட்டாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை பிடிச்சி தள்ளுறாரு, கேட் ஓப்பன்ல இருக்குது, ஒரு 100 பேர் வெளியே ஓடி வரான், ஆம்புலன்ஸை பிளாக் பண்றான், கவர்மெண்ட் பஸ்ஸை பிளாக் பண்றாங்க, மரத்து மேல ஒரு 10 பேர் ஏறுறான். எப்படிலாம் போதா பாருங்க. இதுதான் ஸ்டேட் ஆஃப், ஒரு எக்ஸாம்பிளா தான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டே இல்லை அப்படின்னு ஒரு மாற்றம் வருது, சும்மா பேச்சுக்கு சொல்றேன். ஹைப்போதெட்டிக்கல் எப்படி இருக்கும்? ஸ்டேட் ஆஃப் நேச்சருக்கு போயிடும். கரெக்டா? ரூல்ஸை மதிக்கவே மாட்டோம். நிறைய பேர் உடனடியாக தப்பு பண்ண நினைப்பாங்களா? திருட பார்ப்பான், இன்னொருத்தனுடைய பொருளை கவர பார்ப்பான், இன்னொருத்தனை கொல்ல கூட பார்ப்பான். வீக்கா இருக்கவன் பவர்ஃபுல்லாக பார்ப்பான், பவர்ஃபுல்லா இருக்கவன் இன்னும் பவர்ஃபுல்லாக பார்ப்பான். இந்த சொசைட்டி தான் அவர் என்ன சொல்றாரு? ஸ்டேட் ஆஃப் நேச்சர். இது நல்ல சொசைட்டி கிடையாதான், ரொம்ப மோசமான சொசைட்டியா. நல்ல சொசைட்டி எப்போ வரும்? லெவையத்தன் வந்தாதான் வரும், ஸ்ட்ராங் ஸ்டேட் வந்தாதான் வரும். அது எப்படி வருதுன்றது அப்புறம் பார்ப்போம். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ இந்த சொசைட்டில பாருங்க, எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்க, எல்லாருக்கும் ஃப்ரீடம் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் பவரும் இருக்குமா? எஸ். மனுஷன் என்ன பண்ணுவான்? பவரை மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பான். ஒத்துக்கிறீங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டே இல்லை, போலீஸே இல்லை, ரூல்ஸே இல்லை, ஒருத்தரும் நம்ம பவரை மேக்ஸிமைஸ் பண்ணுவோமா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்ற டிக்ளரேஷன் வந்தாலே நிறைய மனுஷன் என்ன பண்ணுவான்? பக்கத்தில் இருக்க பொருளை தூக்கிடுவான். கரெக்டா? சேரை தூக்கிடுவான், போனை தூக்கிடுவான். சொல்ற ஹியூமன் நேச்சர் இப்படிதான் பாக்குறாரு. ஹியூமன் நேச்சர் எப்படி பாக்குறாரு? நெகட்டிவா பாக்குறாரு. எல்லாருக்கும் ஃபியர் இருக்கும், ஃபியர் ஆஃப் டெத் இருக்கும், ஒரு மனுஷனும் தன்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணுவான் அப்படின்னு ஹியூமன் நேச்சர் ஹாப்ஸ் ஸ்டடி பண்றாரு. புரியுதா? இப்போ எல்லாருக்குமே இங்க ஃபியர் ஆஃப் டெத் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல, இந்த உலகமே ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் ஒருத்தர் இருக்கான், 7 அடி உயரத்துல இருக்கான், பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். அவனுமே நைட்டு தூங்கணும்ல. இந்த உலகத்துல வீக்கஸ்ட் மேன் நினைச்சா கூட நைட் அவனை கொள்ளலாம். எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொண்டுலாமா? சும்மா பேச்சுக்கு சொல்றேன். ஒரு 500 வீக்கர் மென் சேர்ந்து அவனை கொள்ளலாம், ஒன்னு சேர்ந்து. வீக்கஸ்ட் மேன் இந்த உலகத்துல இருக்கான்னு வச்சுக்கிட்டா கூட ஐப்பாத்திரிக்கலாம், அவன் ஒரு 100 பேரை கூட்டு வந்து நைட் அவன் தூங்கும்போது தலையில கல்லு போட்டு கொள்ளலாமா? கொள்ளலாம். யாருக்குமே உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இதுதான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ரொம்ப மோசமான ஒரு சமூகம், வாழ தகுதியற்ற ஒரு சமூகம். இங்க நீங்க எந்த எஃபர்ட் போட்டாலும் யூஸ் இருக்காது. வீடு கட்டிங்கன்னா இன்னொருத்த வந்து எடுத்துப்பான், விவசாயம் பண்ணீங்கன்னா உங்க பயிரை இன்னொருத்த திருடிப்பான். இப்படிதான் பாக்குறாரு. இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சரை வர்ணிக்கிறாரு பாருங்க. ஸ்டேட் ஆஃப் நேச்சர் எப்படி இருக்கும்னா, லைஃப் ரொம்ப மோசமா இருக்குமா. லைஃப் வில் பி சாலிட்டரி. சாலிட்டரினா தனிமை. புவர், நாஸ்டி, ரொம்ப மோசமா கேவலமா இருக்குமா. ப்ரூட்டிஷ் அண்ட் ஷார்ட். பாருங்க எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க. வாழ்க்கை சீக்கிரமாவே முடிஞ்சு போயிருக்கும். இது உண்மைதானே? ஆப்கானிஸ்தான்ல 5 வருஷம் முன்னாடி அப்படிதானே இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல அப்படிதானே இருக்கு இல்லையா? பாருங்க, இதுதான் ஸ்டேட் ஆஃப் நேச்சர். சில நாடுகள் திடீர்னு ஸ்டேட் ஆஃப் நேச்சருக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹாப்ஸ் சொன்ன கான்செப்டான ஸ்டேட் ஆஃப் நேச்சர் போகும். கரெக்டா? ரீசெண்டா நேபாளில் ஸ்டேட் ஆஃப் நேச்சர் போச்சு. ஏன்னா லெவைத்தன் இல்லை, என்ன வந்துருச்சு திரும்ப? ஸ்டேட் ஆஃப் நேச்சர். அதனால தான் ஹாப்ஸ் சொல்லுவாரு ஸ்ட்ராங் ரூலர் இருக்கணும், இல்லைன்னா திரும்ப எங்க போயிடும்? ஸ்டேட் ஆஃப் நேச்சர் போயிடும். ரொம்ப சிம்பிள். பங்களாதேஷ் நடுவில் ஸ்டேட் ஆஃப் நேச்சர் போச்சா? போச்சு. பாருங்க, இந்தியாவை கூட போகலாம். ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், புரியுதா? அதனால ஸ்டேட் கேர்ஃபுல்லா இருக்கும். சிஜேபி ப்ரொடெஸ்டா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வச்சு. அப்புறம் வேற யாரு பண்றது? என்னங்க, காங்கிரஸ் எதிர்கட்சி பண்றாங்களா? சரி, எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே, புரியுதா? சோ இந்த நிலையிலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? மீண்டு வர வேண்டும். ஓகே, புரியுதா? ஆனாலும் இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல மக்களுக்கு ஒரு ரைட் இருக்கான், அதையும் சொல்றாரு. அது பேரு நேச்சுரல் ரைட்ஸ். நேச்சுரல் ரைட் சிம்பிளா வேற ஒன்றும் இல்லை, யார் என்ன வேணா செய்யலாம், அது பேர் தான் நேச்சுரல் ரைட்ஸ். ஏன் நம்ம இந்த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் நம்ம என்ன வேணா செய்யறோம்? பேசிக்கா எதற்காக? நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, இல்லையா? அப்போ இந்த நேச்சுரல் ரைட்ஸ் அவர் எப்படி பாக்குறாருன்னா, ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல இருக்க ஒரு மனுஷனும் பவரை யூஸ் பண்ணுவான். எதுக்கு? தன்னை ப்ரிசர்வ் பண்றதுக்கு. இன்னொருத்த என்ன கொண்டுடக்கூடாது, இன்னொருத்த என்ன அட்டாக் பண்ணக்கூடாது. என்ன நான் ப்ரிசர்வ் பண்ணுவேன்னா பண்ணுவேன்.
சொத்து சேர்க்க பார்ப்பேன், என்னை பவர்ஃபுல் ஆக்குவேன். தேவைப்பட்டா இன்னொருத்தர் நான் கொல்ல கூட ட்ரை பண்ணுவேன், பவர்ஃபுல்லானாலும் கொல்லுவேன். ஏன்? அவன் திரும்ப என்னை வந்து அட்டாக் பண்ணி என்னை பவர்லெஸ் ஆக்கிடக்கூடாது. கரெக்டா? இதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர், சாரி நேச்சுரல் ரைட்ஸ். ஓகே, லாஸ் ஆஃப் நேச்சருங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் த மாரல் லாஸ் ஆல்ரெடி பிரசன்ட் இன் நேச்சர். நேச்சுரல் ரைட்ஸ்ங்கிறது ஹியூமன்ஸ் யூசிங் பவர் இன் த ஸ்டேட் ஆஃப் நேச்சர் ஃபார் their ஓன் preservation. இதுதான் நேச்சுரல் ரைட்ஸ். இந்த தியரி தான் நேச்சுரல் ரைட்ஸ் தியரின்னு சொல்றோம். நேச்சுரல் ரைட்ஸ் தியரியை எந்த சொசைட்டில பாக்குறீங்க? ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல பாக்குறோம். இது வரைக்கும் சொல்லி தந்தது புரியுதா? நேபாள ப்ரொடெஸ்ட் வந்துருச்சு, ரூலர் இல்ல, இளைஞர்கள் இறங்கி போராடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் நேச்சருங்கிறது எல்லார் கையில என்ன இருக்கு? நேச்சுரல் ரைட்ஸ் இருக்குது. நேச்சுரல் ரைட்ஸ் இருக்கு, அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்க. அதே நேரத்தில் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். மேல என்ன இல்ல? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்ல. லைஃப் எப்படி இருக்கும்? சாலிட்டரி, புவர், நாஸ்டி, ப்ரூட்டிஷ், ஷார்ட். அப்படிதானே இருந்தது. பங்களாதேஷ்ல அப்படிதானே இருந்தது. இதுதான் சரியா? அடுத்தது போலாங்களா? இது வரைக்கும் சொல்லி தந்தது புரியுதாங்க? சாரி சார், இருங்க வந்து ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் டவுட் கேட்டுவார், சொல்லுங்க. அப்பிடைட்னா விருப்பம் சார், அவர்ஷன்னா வெறுப்பு. மனுஷனை வந்து ரெண்டு இதா பார்க்கலாம், ரெண்டு கான்செப்டா பார்க்கலாம். ஒன்னு அவர்ஷன், அப்பிடைட். ரொம்ப சிம்பிளா வந்து ஹியூமன்ஸை வர்ணிக்கிறார். ஒன்னு அப்பிடைட்டை வச்சு இருப்போம், இன்னொன்னு அவர்ஷன் வச்சு இருப்போம். மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் அப்பிடைட் அண்ட் அவர்ஷன். புரியுதா இல்லையா? சாக்கடை தண்ணி இருக்குங்க, அங்க என்ன இருக்கும்? அவர்ஷன் தான் இருக்கும். அந்த தண்ணி எடுத்து குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஓகேவா? நல்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுவோம். அதை காலை வச்சு மிதிப்போமா? மிதிக்க மாட்டோம். ஸோ மேன் இஸ் அ பண்டில் ஆஃப் அப்பிடைட் அண்ட் அவர்ஷன். டவுட் இருக்குன்னு அப்பயே கேட்டுருங்க என்கிட்ட. ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? கிளியர்? இப்போ இவ்வளவு பிரச்சனை ஏன்? மேல யாரு இல்ல? அத்தாரிட்டி இல்ல. அத்தாரிட்டி இல்ல, இதுதான். அப்ப அத்தாரிட்டி இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. புரியுதா? சினிமா தேட்டர்ல இவ்வளவு நேரம் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது? அத்தாரிட்டி இல்ல, போலீஸ் வரல. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், போலீஸ் வரல. புரியுதா? அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ ஆர்டர் எப்போ வரும்? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வந்தா வரும். ஹாப்ஸ் சொல்றாரு. மேடம் சொல்லுங்க. சாரி, உங்க क्वेश्चन மிஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க ஆன்லைன் ஸ்டூடண்ட். சார், லா ஆஃப் நேச்சர் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றீங்களாங்க சார் இன்னொரு டைம்? லா ஆஃப் நேச்சருங்கிறது இயற்கை விதிகள். ரொம்ப சிம்பிள். இயற்கையிலே சில மாரல் லாஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம இன்னொரு மனுஷனை அட்டாக் பண்ணக்கூடாது, இரக்கம் காட்டணும். இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்லலாமா? எஸ் சார், எஸ் சார். அதாவது இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான சில பிரின்சிபிள்ஸ் இயற்கையில இருக்கு. கரெக்டா இல்லையா? எஸ் சார். உதாரணத்துக்கு மிருகங்கள் கூட பாருங்களேன். ஒரு மிருகம் தேவையில்லாம இன்னொரு மிருகத்துக்கிட்ட சண்டைக்கு போடாது, இன்னொரு மிருகத்தை தேவையில்லாம கொல்லாது. பசிக்கலன்னா ஒரு புலி இன்னொரு மிருகத்தை கொல்லாது, பசிச்சாதான் கொல்லும். கரெக்டா? எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப நேச்சர்லயே சில பிரின்சிபல்ஸ் இன்ஹரண்டா இருக்குது. இதனுடைய ரீசனை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? எஸ் சார். இதுதான் லா ஆஃப் நேச்சர். காட் இட்? எஸ் சார், எஸ் சார். கம்மிங் பேக் டு ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அண்ட் நேச்சுரல் ரைட்ஸ். இப்போ இங்க யார் இல்ல? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்ல. பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கிட்ட என்ன இருக்கும்? எஸ், கரெக்ட், பொலிட்டிக்கல் பவர் இருக்கும். ஆனா இப்போ வரைக்கும் இது இல்ல. எதுல? ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொலிட்டிக்கல் பவர் எப்ப வரும்னா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வந்தாதான் வருமா. ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல பொலிட்டிக்கல் பவர் இல்லையா. புரியுதா? இங்க மக்கள் இருக்காங்க, ஆனா அவங்க கையில என்ன இல்ல? பொலிட்டிக்கல் பவர் இல்ல. பொலிட்டிக்கல் பவர் ஒரு கான்செப்டா அவர் இப்படிதான் பாக்குறாரு. அந்த பொலிட்டிக்கல் பவர் எப்ப வரும்? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வந்தாதான் வரும். கிங்கோ கியூனோ வந்தா வரும். அப்ப மக்கள் கையில பொலிட்டிக்கல் பவர் இல்ல, அவங்களால லா ஆஃப் நேச்சரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதான் சொல்ல வர்றாரு. சினிமா தேர்ல நிக்கிறாங்க, இடிச்சுக்கிட்டு இருக்காங்க, சண்டை போடுறாங்க. பொலிட்டிக்கல் பவர் இல்ல, அவங்க கையில இல்ல. இருந்திருந்தா எதை அப்ளை பண்ணிருப்பாங்க? லா ஆஃப் நேச்சரை என்ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. புரியுதா? இன்னொருத்தர் நான் தள்ளக்கூடாது, அவன் டிக்கெட்டை பிடிச்சி திருடக்கூடாது, புரியுதா? பேண்ட்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஜன்னல் சாய்ந்து உடச்சிட்டு உள்ள போகக்கூடாது, உள்ள போனதுக்கு அப்புறம் படம் பிடிக்கலன்னா சீட்டை கிழிக்க கூடாது, நெருப்பு வைக்க கூடாதுன்னு என்னால உணர முடியல. ஏன்? என்கிட்ட பொலிட்டிக்கல் பவர் இல்ல. அப்போ பொலிட்டிக்கல் பவர் இருந்தாதான் எதை அப்ளை பண்ணுவோம்? லா ஆஃப் நேச்சரை அப்ளை பண்ணும். புரியுதா? ஆனா மக்கள் கையில பொலிட்டிக்கல் பவர் இல்ல.
பொலிட்டிக்கல் பவர் எங்க இருந்து வருது? டைரக்டா பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கிட்ட இருந்தா வருது. ஸோ இப்படிதான் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை பாக்குறாரு. அப்ப நம்ம கையில பொலிட்டிக்கல் பவர் இல்ல. அப்ப நம்ம முதல்ல எதை கொண்டு வந்துடணும்? ஸ்டேட்டை கொண்டு வந்துடணும், ரூலரை கொண்டு வந்துடணும். ரூலர் வரும்போது தான் எது வருது? பொலிட்டிக்கல் பவர் வருது. பொலிட்டிக்கல் பவர் இஸ் ஆர்டிபிஷியல் அக்கார்டிங் டு ஹாப்ஸ். இப்ப தேட்டருக்கு வர எக்ஸாம்பிளுக்கு போலீஸ் கான்ஸ்டபிள் வந்துட்டாங்க 2 பேர், ஸ்ட்ராங்கா உயரமா பெருசா பெரியல இருந்து 2 லத்தியோட கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இப்போ லா ஆஃப் நேச்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களா? எல்லாரும் நேரா நிப்பான். கரெக்டா? இதுதான் ஹாப்ஸ் சொல்றாரு. பொலிட்டிக்கல் பவர் உங்ககிட்ட கிடையாதுயா, அதனால தான் லா ஆஃப் நேச்சரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. லைன்ல நிக்க மாட்டேற, பிரச்சனை பண்ற, ஆம்புலன்ஸை மறிக்கிற, குரங்கு மாதிரி ஆம்புலன்ஸ் மேலே ஏறுற, பால் அபிஷேகம் பண்ற, கீழே வந்து செத்து போற. எக்ஸாம்பிள் சொல்றேன் வித்வுட் prejudice ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பொலிட்டிக்கல் பவர் எங்க இருந்து வருது? ஆர்டிபிஷியலா வருது. ஹூ இஸ் கிவிங் இட்? ரூலர். கான்ஸ்டபிள் வந்தா எல்லாரும் நிக்க ஆரம்பிப்பான். அதையும் கேட்கலாம், அடிப்பாரு. அப்பதான் லா ஆஃப் நேச்சர் உணர்வான். நான் மனுஷன், அவனும் மனுஷன், அவனை பிடிச்சி தள்ளக்கூடாது. ஆம்புலன்ஸ்ல இருக்க மனுஷன் போய் மறிச்சனா அவன் செத்து போயிடுவான் அப்படின்ற உணர்வு எனக்கு எப்போ வரும்? பொலிட்டிக்கல் பவர் வந்தாதான் வரும். அதை கொண்டு வரது யாரு? பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. இதுதான் ஹாப்ஸ்னுடைய பிலாசபி. புரியுதா? அப்போ பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியை கொண்டு வரணும். பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ரூலர். இப்போ ஸ்டேட்டை உருவாக்குறதுக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி ஸ்டேட்டை உருவாக்குறாங்கன்னா சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா உருவாக்குறாங்க. புரியுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் காட் இட்? எஸ் சார். எஸ் சார். எஸ், Clear, sir. சொல்லுங்க. பொலிட்டிக்கல் பவர்னா கான்செப்ட் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். தியேட்டர் எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? தியேட்டர்ல டிசிப்ளின் இல்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புரியுதுங்களா சார்? லா ஆஃப் நேச்சர் இருக்கா? இருக்கு சார், இருக்கு. அதை என்னால உணர முடியல. ஏன்? என்கிட்ட என்ன இல்ல? பொலிட்டிக்கல் பவர் இல்ல. புரியுதா? நான் சொன்னா இன்னொருத்த கேட்க மாட்டான், நானே உணர மாட்டேன் முதல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒருவேளை நான் டிசிப்ளின்டா இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ் மேல எனக்கும் சுயநலம் வரும். என் பையனும் என் ஒய்ஃபோ இருந்தா நான் சுயநலம் ஆயிடுவேன், அவங்க இடத்த பிடிக்க பார்ப்பேன். சரியா? அவ பொலிட்டிக்கல் பவர் இல்ல, மக்கள் கிட்ட பொலிட்டிக்கல் பவர் இல்ல. இதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங். பொலிட்டிக்கல் பவர் இஸ் ஆர்டிபிஷியல் கான்செப்ட். இட் arises only when the state is established. Now we have to establish the state. ஸ்டேட்டை உருவாக்கலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து? ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல இருக்கும். இப்போ நம்ம எதை கொண்டு வரணும்? ஸ்டேட்டை கொண்டு வரணும். ஓகே, லெட்ஸ் see. இப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை ஓவர் கம் பண்ணலாமா? அங்கேயே இருக்கலாமா? ஓவர் கம் பண்ணணும். வாழ்க்கை நரகமா இருக்கா? எப்ப வேணா செத்துடலாம் இல்லையா? இதை ஓவர் கம் பண்ணணும். எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா people should sign the social contract. இத சைன் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்டேட் கிடைச்சிரும். ஸ்டேட் கிட்ட என்ன வந்துரும்? பொலிட்டிக்கல் பவர் இருக்கும். பொலிட்டிக்கல் பவர் இருந்தா எதை என்ஃபோர்ஸ் பண்ணிடும்? லா ஆஃப் நேச்சரை என்ஃபோர்ஸ் பண்ணிடும். பாருங்க, அப்போ நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும். புரியுதா? இதுதான் சொல்றது. சரி, இந்த சோஷியல் கான்ட்ராக்ட் எப்படி சைன் பண்றதுங்க? 16th century வாழ்ந்தாரு, பிரிண்டரே இல்ல, பிரிண்டிங் பிரஸ் இல்ல, பேப்பர் எங்க எடுத்தாரு, பேனா எங்க எடுத்தாரு? அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட். இட் இஸ் நாட் a actual contract but a hypothetical contract. புரியுதா? ரைட்? இப்ப இங்கிலாந்து இருக்கு அப்படின்னா மன்னர் ஏற்கனவே இருப்பாரு. ஆனா நான் அதை புரிஞ்சுக்கணுமா? அதான் சொல்ல வர்றாரு. மன்னர் இருக்கிறாரு ஏற்கனவே, ஆனா எனக்கு முன்னாடி மன்னருக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துடணும். அவர் தான் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி. சரியா? அப்ப மன்னருடைய அத்தாரிட்டி என்ன பண்ணிடணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா மன்னருக்கு சொல்றாரு, மன்னர் நீ ஏற்கனவே இருக்கிறீங்க, ஆல்ரெடி இருக்கிறீங்க, புதுசா மன்னர் கிடையாது. ஆனா நீங்க எதன் மூலமா வந்திருக்கீங்க? ஹைபோதெட்டிக்கல் சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா முதல்ல நீங்க வந்திருக்கிறீங்க. மக்கள் தான் உங்களை உருவாக்கணும்னு சொன்னாரு. அதனால யாருக்கு கோவம்? ராயலிஸ்டுக்கு கோவம். புரியுதா? பிலாசபிக்கலா புரியுதா? சிஎம் ஏற்கனவே இருக்காரு, நீங்க சொல்லணும் நாங்க தான் உங்களை உருவாக்குனது அப்படின்னு ஹாப்ஸ் மூலமா நம்ம சொல்லணும். சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா உருவாக்கணும். ஸோ சோஷியல் கான்ட்ராக்ட் எதோட ஒப்பிடலாம்? எலெக்ஷன்ஸோட ஒப்பிடலாமா? அந்த மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். புரியுதா? இப்போ யார் வந்துட்டா? லெவையத்தன் வந்துட்டாரு. A strong state is created. Leviathan is created. இப்போ ஸ்டேட் ஆஃப் நேச்சர்ல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் இல்லையா? அதுல இருக்க பிரச்சனையில இருந்து
மீண்டு வந்துட்டோம். ஆல் பவர் ஸ்டேட் லெவியத்தன் இஸ் கிரியேட்டட். ஏன் லெவியத்தன் சொல்றோம்? இட் இஸ் வெரி பவர்ஃபுல். இட் கான்சென்ட்ரேட்ஸ் பவர் இன் இட்ஸ் ஹேண்ட்ஸ். இந்த சோஷியல் கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போது ரெண்டு விஷயம் உருவாகுது. ஹாப் சொல்றாரு, ஒன்னு ஸ்டேட், இன்னொன்னு சாவரின். சாவரின் மீன்ஸ் ரூலர். ஓகே, இப்ப இந்தியா ஸ்டேட், பிரசிடென்ட், சாவரின் அப்படி புரிஞ்சுக்கணும். சோஷியல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ரெண்டு பேரும் வராங்க, இதுதான் சொல்றாரு. புரியுதா? இதுக்கு முன்னாடி அப்சல்யூட்டிசம் இருந்தது, படிச்சோம் இல்லையா? அப்சல்யூட்டிசம் என்ன சொல்லுது? ஸ்டேட் வேற சாவரின் வேற இல்ல, சாவரின் தான் எல்லாமே அப்படி சொல்லுதா? ஆனா ஹாப் சொல்றாரு, நீங்க ரெண்டு பேருமே சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா தான் உருவாக்குறீங்க. உங்களை உருவாக்குனது யாரு? பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? இது ஒரு பெரிய தியரிட்டிக்கல் இன்னோவேஷன், பிலாசபிக்கல் இன்னோவேஷன். So state and sovereign are established through the social contract, okay, not through the divine right of kings. அதே நேரத்துல ஸ்டேட்டும் சொல்றாரு, சாவரனும் சொல்றாரு. ஏன் ரெண்டும் சொல்றாரு? ஏதாவது ஒண்ணு சொல்ல வேண்டியதானே? ஒண்ணு சொன்னாதான் பிரச்சனை வரும். அப்படிதான் இவ்வளவு காலம் இருந்திருக்கு. புரியுதா? சாவரின் தான் தான் ஸ்டேட்னு சொல்றாரு. மன்னர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு, நான் தான் இங்கிலாந்து, நான் தான் இங்கிலாந்து மன்னர், நான் தான் இங்கிலாந்து. அப்ப இங்க பிரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? பிரிச்சாதான் அப்சல்யூட்டிசம்ல இருந்து நீங்க மீட்டு கொண்டு வரணும். புரியுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் காட் இட்? அதனாலதான் ஸ்டேட்டையும் சாவரினையும் ஹாப்ஸ் முதல் முறையா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிரிச்சு எடுக்கிறாரு. சரியா? காட் இட்? அதே நேரத்துல அப்சல்யூட் டெஸ்டாவும் வைக்கிறாரு சாவரினை. பாருங்க, ஸ்டேட் இஸ் இல்ல அப்சல்யூட் ஸ்டேட், சாவரின் இஸ் அப்சல்யூட்டிஸ்ட். ஆனா எங்க அவங்க உருவாகி வராங்க? சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா தான் உருவாகி வராங்க. ரைட்? இப்போ அந்த சாவரின் டிவைன் ரைட்ஸை வச்சு கிளைம் பண்ண முடியாது, சோஷியல் கான்ட்ராக்டை வச்சு தான் எக்ஸிஸ்டன்ஸை கிளைம் பண்ண முடியும். சரியா? அப்போ முதல் முறையா பொலிட்டிக்கல் பிலாசபில மக்களையும், சரியா, பீப்புளையும், ஸ்டேட்டையும், சாவரினையும் டிஸ்டிங்கிஷ் பண்ணது யாருன்னா தாமஸ் ஹாப்ஸ். கிளியர் கட்டா பிரிச்சுட்டார். ஓகே, சாவரின் யாருன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட். மன்னர் யாரு? ஸ்டேட்னுடைய பிரதிநிதி, கடனுடைய பிரதிநிதி கிடையாது. யாருடைய பிரதிநிதி? புரியுதா? அப்ப தியரிட்டிக்கல் இன்னோவேஷன் வருது பாருங்க. மோடிஜி யாரு? ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். இந்த சாவரினுடைய தேவை என்னன்னா, ஸ்டேட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். ஸ்டேட்டுக்கு ஃபார்மே கிடையாதுல்ல, ஒத்துக்கிறீங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் இல்ல, ஒரு மனுஷன் இருக்கணும். ஸ்டேட் இஸ் நாட் ஹியூமன், இட் நீட்ஸ் a human to represent itself. அதனாலதான் சாவரின் வரார். புரியுதா? சாவரின் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாருன்னா அது சாவரின் எடுக்கல, யார் எடுக்கிறா? ஸ்டேட் எடுக்குது. when the sovereign is acting, it is the state that is acting. புரியுதா? இதுக்கு முன்னாடி சாவரினும் ஸ்டேட்டும் யுனைட்டடா இருந்தாங்க, மோனார்க்ல இருந்தாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிக்கிறாரு. காட் இட்? ஈஸி. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதா இருக்கா? உங்களுக்கு டவுட் இருக்கா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. சார், அந்த ஸ்டேட்டுக்கும் சாவரினுக்கும் டிஃபரன்ஸ் புரியலைங்க சார், இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஸ்டேட்னா நாடு மேடம், சாவரின்னா ரூலர், மன்னர். வெரி சிம்பிள். ஸ்டேட்னா நாடுங்க, புரியலையா? ஸ்டேட்னா நாடுங்க, சாவரின்னா ரூலருங்க. ஓகேங்க சார். புரியுதா? இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா, ஸ்டேட்டும் சாவரினும் யுனைட் ஆயிருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணல. சாவரின் மன்னர் என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் ஸ்டேட்னு சொல்லுவாரு. புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்து மன்னர் நான் தான் இங்கிலாந்துன்னு சொல்லுவாரு. காட் இட்? எஸ் சார். எப்படி மன்னர் ஆனா டிவைன் ரைட்ஸ்ல ஆன, கடவுள் தான் நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருக்காரு, நான் தான் இங்கிலாந்து, நான் தான் இங்கிலாந்து மன்னர்னு சொல்லுவாரு. புரியுதா? ஆனா ஹாப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் முறை என்ன பண்றாருன்னா, ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சுட்டு, நீங்க ரெண்டு பேரும் வந்ததே எங்க இருந்து வரீங்க? சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா தான் வந்தீங்கன்னு சொல்றாரு. சரியா? ரைட். இதுதான் அவருடைய தியரிட்டிக்கல் இன்னோவேஷன்ஸ். அதனாலதான் அவரை ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பொலிட்டிக்கல் பிலாசபின்னு சொல்றோம். சொல்லுங்க. புரியல. நான் இப்பதான் சொன்னேன், சாவரின் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் உடைய பிரதிநிதி. ஐயா, இதுக்கு முன்னாடி
சாவரின், சாவரின்னா யாருங்க? மன்னர், ரூலர். ஸ்டேட்னா நாடு. ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்னா பார்க்கப்பட்டது ஐயா. இப்பதான் ரெண்டுத்தையும் பிரிச்சிடுறாரு. பிரிக்கும் போது சாவரின் எப்படி பாக்குறீங்க? இஸ் a representative of the state. ஸ்டேட்னுடைய பிரதிநிதி ஐயா அவரு. இதுக்கு முன்னாடி அவரே ஸ்டேட், இப்ப அவர் வந்து அவரே ஸ்டேட் இல்ல, ஸ்டேட்னுடைய பிரதிநிதி. ஸ்டேட் செய்ய நினைக்கிறத யார் செய்யறா? சாவரின் பண்றாரு. புரியுதுங்களா? இதுதான். காட் இட்? சோ ஸ்டேட் வந்து ஒரு ஆர்டிபிஷியல் மேன் இல்லையா? லெவியத்தன் ஆர்டிபிஷியல் மேன் படிச்சோமா? மேன்ஸ் கிரேட்டஸ்ட் கிரியேஷன் தான் ஸ்டேட். ஸ்டேட்டுக்கு வடிவம் கொடுக்கணும்ல. ஓகே, அதுக்கு ஒரு பெர்சோனா வேணும்ல, ஒரு பெர்சனை ரெப்ரசென்ட் பண்ணணும்ல, அந்த பெர்சோனா தான் சாவரின். ஓகேவா? இந்த சாவரினுடைய சீட் எங்க இருக்கு? எங்க இருக்கு சாவரின்? ஸ்டேட்ல இருக்கு. the seat of sovereignty, yes, the seat of sovereignty is the state. இதுதான் சோஷியல் கான்ட்ராக்ட். இன்னைக்கு பல நாடுகள்ல பிரச்சனை இருக்கு. ரூலர்ஸ் மக்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. அப்ப நம்ம எந்த தியரி வச்சு அனலைஸ் பண்ணோம்னா சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி வச்சு அனலைஸ் பண்ணணும். புரியுதுங்களா? நேபாளில இருந்த ரூலர்ஸ் வந்து மக்கள் ஏத்துக்கல. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் கான்ட்ராக்டை சேலஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பங்களாதேஷ்ல இருந்த ரூலரை பிடிக்கல. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் கான்ட்ராக்டை சேலஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இந்தியால இன்னைக்கு ஒரு சில ரீஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா செப்பரேட்டிசம் இருக்கு. அப்போ அங்க இருக்கிற அந்த மக்கள் அல்லது அந்த குரூப், செப்பரேட்டிஸ்ட் குரூப், இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள சோஷியல் கான்ட்ராக்டா பார்க்கலன்னு அர்த்தம். எங்களெல்லாம் சேர்ந்து நீங்க முடிவு எடுக்கணும்னு அர்த்தம். அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ சோஷியல் கான்ட்ராக்ட் ஆஃபன் கெட்ஸ் கொஸ்டின், இட் கெட்ஸ் சப்ஜெக்ட் டு டிபேட். காட் இட்?